நம்மளோட நிஜ வாழ்க்கையில் நம்ம ஒரு சில பேர் எதிர்ப்போம். ஆனால் அதே சில பேரை பல பேர் பயங்கரமாக போட்டுருவாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. அவர் அப்படி இல்லைடா, இப்படி இல்லைடா, இந்த மாதிரிடா, அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லுங்கள், கேட்க மாட்டாங்க. அவர் அப்படி தான், அவர் அந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் பேசிட்டே இருப்பாங்க. திடீர் ஒரு நாள் அதே ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா அவர் அப்படிதான்ப்பா, நீ சொன்ன மாதிரி தான்ப்பா, நீ இப்படி தான் சொன்ன, அது கரெக்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட திருப்பி வந்து பேசுவாங்க. இல்லை நம்ம காதுக்கு வரும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு. அப்போ நமக்கு சிரிப்பாக இருக்கும். டேய் அன்னைக்கு சொன்னபோது சிரிச்சிங்களேடா, இன்னைக்கு நீங்களே சொல்கிறீங்களேடா அப்படின்னு. அந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீடியாவில் வந்து நிறையா பேர் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ லால் சலாம் ஆடியோ லான்ச் ரஜினி ஸ்பீச்சை பற்றி. ஸோ அது என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, உரியவர்களிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் அப்படின்னு. இந்த பழமொழி ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தளபதியோட அப்பா எஸ்எஸ்சி அவர்கள் வந்து நேற்று பண்ணி தொலைச்சிட்டாப்ல. ஓகேங்களா, என்ன பண்ணுறது, நமக்கும் அப்பனுக்கும் செட்டே ஆகாது போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. பேசிக்காக எனக்கு எங்கள் அப்பனும் செட் ஆகாது. தட்ஸ் ஆனஸ்ட் திங். அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு நாதாரி கையில் அந்த மாதிரிலாம் மாட்டிச்சுன்னா என்ன ஆகும்? அது உரியவெல்லாம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் எப்படா அவன் பயனை போட்டு என்னடா பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். அவங்களுக்கு நல்லா எடுத்து கொடுத்த மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வச்சு விட்ட மாதிரி இந்த மாதிரிலாம் அவர் பேசி தொலைச்சாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போட்டோன்னே சரன்னு யூஸ் வருது, அப்புறம் பார்த்தா திடீர்னு குறைஞ்சிருது. என்னன்னு தெரியல, யூடியூப்கார சதி பண்ணானா இல்லை நீங்கள் தான் பார்க்காம சதி பண்ணீங்களான்னு தெரியல. சரி, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எது நடக்குதோ அது நடக்கட்டும், அப்படியே போட்டும். ஓகே, இந்த மேட்ரு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரஜினி பற்றி நம்ம எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம். அவர் வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்க மாட்டார், இப்போ ஒன்று பேசுவார், அப்போ ஒன்று பேசுவார், அவர் சங்கி அப்படின்லாம் பல கருத்துக்களும் என்னோட வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் நான் பதிவு பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அது நிறைய பேர் ஆமோதிச்சிருக்கீங்க, நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் வந்து ஆமோதிக்கலை. நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோட இன்னும் என் வீடியோஸ் எல்லாத்தையும் அஜித் ஃபேனுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா திட்டம் நிறையா சேர்ந்தால் தான் வியூஸ் வருமா, அது கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது, அது பண்ணணும் இனிமேல் நான். சரி, அந்த மேட்ரு இந்த மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரஜினி அவர்கள் இப்படி இப்படி நம்ம சொல்லும்போது இதுக்கு முட்டு கொடுக்க மாதிரி மீடியாவில் உட்காந்து இந்த அந்தனன் பேஸ்மி செய்யார் பாலு இந்த மாதிரி பல பேர் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் தான் நம்பர் ஒன்று. இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு இது சொல்லியிருக்கணும், சரத்குமார் அப்படி பேசும்போது நான் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு 1008 பேசினாங்க. இன்றைக்கி அதே மீடியாவில் உட்காந்துக்கிட்டு லால் சலாம் அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் வந்து நான் வந்து விஜய் அவர்களை காக்கான்னு சொல்லலை, ஸோ எங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு சொன்னதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் யாரை காக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது ஒரு கொஸ்டின் வருது. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சங்கி இல்லாமல் என்ன, அவர் என்னைக்கு ஒரு நிலைப்பாடாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்த என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து ரொம்ப சுயநலவாதி. இப்போ அவரோட பொண்ணு படம்ன்றனால வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. நேற்று நான் என்ன கருத்து சொன்னோன்னா அது அப்படியே சொல்கிறான். மெஜாரிட்டியான விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஹேட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா லாஸ் ஆயிருன்றனால இப்போ விஜய் ஃபேனை கூல் பண்ணுறதுக்காக அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர்பல்டி அடித்து அவருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. டேய், ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்கடா, ஒன்று அப்படி இருங்க, இல்லை இப்படி இருங்க, ரெண்டுத்துக்குமே வந்து முட்டு கொடுப்போனா எப்படா? ஐயோ என்னால் சமாளிக்க முடியலையே, நம்ம ஒரு வேளை அப்படி இருக்கலாமோ தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் போல தெரியுமா, நீங்களாம் பண்ணுற செட்டைகளை பார்க்கும்போது. சரி, அந்த மாதிரி வந்து பயங்கரம் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரே கருத்து தான், என்னோட ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரஜினி அவர்களை ஒரு நடிகராக எனக்கு ஓகே, நடிகர் படத்தில் நடிகராக ஸ்டைலு இதெல்லாம் ஓகே, எல்லாம் பிடிக்கும், அவ்வளோதான். அது பர்சனலாக ஒரு பர்சனல் பிஹேவியராக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் நீ சொல்லிக்கிறார், ஒரு தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாராக ஒரு தன்னை ஒரு எப்படி சொல்கிறது, தன்னைன்றத ஒரு அடையாளமாகவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அவர் அரசியல் களத்தில் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாருன்னா அதற்கான எஃபெக்ட் இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. பட் மேஜர் பெரிய லெவலில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இந்த அளவுக்கு இப்போ அவர் கொடுத்தாலும் அவருக்கு பேர் இன்னும் கொஞ்சம் கெட்டு போகும். ஏன்னா பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை நிற்கிறனால அண்ணாமலை அவர்களுக்கு வந்து வாய்ஸ் அவர் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து இப்போ இந்த ராமர் கோயில் போயிருந்தப்போ மோடியை பார்த்து கூட பேசினார், மோடி அவர்கிட்ட பேசுகிறாரு, மோடி அவருக்கு எக்ஸ்ட்ரா கேர்லாம் கொடுக்குறாரு. ஸோ ஏன்னா பிஜேபியோடைய அந்த ஒரு கால் ஊண்டணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இடம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிக 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 குறைவு. கூட்டணி இல்லாமல் தனிச்சலாம் நின்னாங்கன்னா எந்த இடத்துலையுமே அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மையான கருத்து. ஸோ அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து அவரை வந்து இன்னமும் அட்ஜஸ்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி அப்படியே போயிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொன்னேன், ரஜினி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை சீண்டாமல் தமிழ்நாடு அரசியல் போகாது, அது செய்வாங்க. அதற்கு அவர் திருப்பி இடம் கொடுக்காமல் இப்போ எப்படி நான் விலகிட்டேன்னு சொல்லி நின்னாரோ அதே மாதிரி நின்னார்னா அட்லீஸ்ட் இப்போ இந்த பேரை திருப்பி விஜய் அவர்களுக்கு எனக்கு சண்டை இல்லைன்னு சொல்கிறனால அவருக்கு கொஞ்சம் பேர் அகேன்ஸ்ட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்து பாரு என் தலைவனை பாரு, அவரோட பெருந்தன்மை பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி மாறிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நிலையை தக்க வச்சுக்கிட்டாருனாவே அவருக்கு பெரிய விஷயம் தான். அடுத்தடுத்து வரப்போகிற படங்களுக்கு அது அட்வான்டேஜாக இருக்கும். இல்லைன்னா அது இன்னும் சீரியல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இவர் போட்டோம் அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம சும்மாவே தளபதி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சுன்னா அதை எடுத்து வச்சு ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவரை வந்து கலாய்க்கிறதுக்கும் எப்படி ஒரு காலத்தில் விஜயகாந்த் செஞ்சாங்களோ ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்து வரும்போது அதே வேலைகளை செய்கிறது நிறைய பேர் மீடியாவில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கும்போது இந்த மாதிரி டயத்தில் இவர் சும்மா இருக்க மாட்டாமல்
ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு ஒரு ஐ திங்க் ஆடியோ லான்ச் தான் நினைக்கிறது, ஏதோ ஒரு இது தேசிங் ராஜா பார்ட் 2 நினைக்கிறேன், அந்த படத்தோட இதுக்கு போயிருந்தார். ஸோ அதில் பேசும்போது அவர், நான் வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பேசினேன், ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் பார்ட் அதுவும் கேட்டிருந்தாரு, செகண்ட் பார்ட்டுன்னு ஆரம்பிச்சோன்னா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே பேசினேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, நினச்சிருந்தா மாற்றிருக்கலாம் பட் பண்ணலை அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. அவரையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்த முருகதாஸை பாராட்டுறாரு. ஸோ அவர் வந்து பாராட்டுறாரு, பயங்கரமாக சூப்பராக சொன்ன, நான் சொன்ன விஷயத்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கரெக்டாக அவர் செஞ்சுட்டாப்ல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதை அவர் வந்து ஓகே பேசிட்டார். பட் நமக்கு இருக்க புரிதல் வந்து எஸ்ஏசிக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இந்த இடத்துல கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா அவர் என்னதான் அப்பா மகனுடைய கேரியர் அவர் வந்து பார்ப்பார். கண்டிப்பாக அவர் வந்து இப்போ திரைத்துறையிலேருந்து அரசியல் துறைக்கு நுழையும் போது என்னதான் அவருக்கு என்ன ஆசைனா, ஆக்சுவலி நம்ம மூலியமாக பையன் வந்துருக்கணும்னு அவருக்கு ஆசை. பட் அந்த இடத்துல அவர் வரல அப்படின்னும் போது அவருக்கு ஒரு மனவேதனை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எஸ்ஏசி அவர்களுக்கு மனவருத்தம் இருக்கும், இல்லாமல் இருக்கே இருக்காது. ஏன்னா நம்ம சொல்லும் போது நம்ம பையன் ஒத்துக்கலையே, நம்ம கட்சியில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒத்துக்கல, இப்போ ஏன் வர்றான், இப்போ வந்து யார் யாரோ கூட நிற்கிறாங்களே நம்ம இல்லையே அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். பட் அதை தான் நம்ம பையன் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தமிழ்நாட்டில் காட்டணும்னு நினைக்கிறாப்புலன்ற புரிதல் எஸ்எஸ்சி அவர்களுக்கு இல்லை அப்படின்றது என்னுடைய வருத்தமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அப்பா மூலியமாக வந்தால் பாரு, அப்பா வந்தார், அப்பானாலே படத்தில் வந்தான், அப்பானாலே படத்தில் வந்து ஜெயிச்சாப்ல, இப்போ அப்பானால அரசியல் நாளைக்கு ஜெயிச்சாருனாலும் எல்லாத்துக்கும் அப்பா அப்பான்னு. ஸோ அந்த ஒரு பேரை எடுக்கிறதுக்கு, அந்த ஒரு பேரை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு மனிதன் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நார்மல் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எங்கள் லைஃப்லேயே இப்போ எங்கள் ஊரில் வந்து எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு, எனக்கு ஒரு பேர் கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டு பேரை சொன்னால் அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும் போது அந்த பேர் நான் வாங்கினதில்லை, என் பாட்டையும் வாங்கின பேர். இப்போ அந்த பேரை நான் மாற்றி எடுத்துகிட்டு எனக்குன்னு ஒரு பேரை நாங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒருத்தனால் வசிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எத்தனை இப்போ 100 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் அவருடைய அந்த பேர் தான் வந்து இன்றைக்கும் நாங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த நேம் கிரியேட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். 100 வருஷம் ஆகும், இன்னும் எங்கள் இதில் 5 ஜென்ரேஷன் 6வது ஜென்ரேஷன் வந்துருச்சு, அப்பையும் எங்களால் அந்த பேரை மாற்ற முடியல அப்படின்னா தட் மீன்ஸ் எங்கள் ஃபேமிலி எந்த ஜென்ரேஷனில் யாருமே அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை அப்படின்றது அர்த்தம். அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம ரீச் பண்ணணும், அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு செய்கிறோம், நம்ம எப்போ மக்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம பேர் மக்கள் மனசில் பதியும். அப்போ தான் அந்த பேர் மாறி இன்னார் வீட்டு பையன்றது போய் இவரோட வீடு இது, இந்த வீட்டில் இருந்து இப்போ நம்ம பேர் விஜயராகவனுடைய வீடு அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு லெவலில் கொண்டு வரதுன்றது வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அதை முயற்சி மட்டும் பண்ணலாம், அதுக்கு மேலே வந்து லக்கு நமக்கு அமையணும், ஆசீர்வாதம் இருக்கணும், ஆண்டவன் துணை இருக்கணும், அருள் இருக்கணும், மக்கள் பலம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நடக்கும். முயற்சி மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும், மொழியை மற்ற விஷயங்கள் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. அப்பா மூலியமாக படத்தில் வந்திருந்தாலும் தொடர்ந்து 6-7 படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் செந்தில்பாண்டி படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் கை கொடுத்து மேலே வந்தாலுமே உடனே அவர் வந்து ஹிட் ஆகலை. பட் அவர் எப்போ தனியாக ஒரு படங்க ஒரு அடுத்த டேரக்டர்கிட்ட போகிறாரோ, ஒரு பூவே உனக்காக இப்போ ஃபஸ்ட்டு வந்து விக்ரமன்ட்ட போகும்போது தான் அவருடைய உண்மையான டேலண்ட் நடிப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து வெளியே வருது. ஏன்னா எஸ்ஏசி வந்து விஜய் அவர்களை போர்ட்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாகவே தான் போர்ட்ரேட் பண்ணியிருந்தார். ஒரு நடிப்பு வெளியில் கொண்டு வரல. அந்த ஒரு விஷயத்தை தான் போய் அவனுக்கு விக்ரமன் கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா அந்த படங்கள் எல்லாமே விஜய்க்கு வந்து எப்படி மாறிச்சு, நம்ம என்ன மாதிரிலாம் வளர்ந்தோம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்தை, அந்த ஒரு பெயரை, அந்த டயத்தில் எடுத்த அந்த பெயரை வந்து விஜய் அவர்கள் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட நெக்ஸ்ட் சிஎம் கேண்டிடேட்டாக வந்து நிற்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படின்றது வந்து முழுக்க தன்னுடைய உழைப்பு மட்டும்தான். அதில் அப்பாவோட துணையில் வந்திருந்தாலும் அவருடைய உழைப்பில் மட்டும்தான் வந்திருக்காரு அப்படின்னும் போது அந்த இடத்த திருப்பியும் அப்பா மூலியமாக அரசியலுக்கு வந்து அந்த பேரை திருப்பியும் கொண்டு வந்து சேர்க்க அவர் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு அதையே ஃபஸ்ட்டு விஜய் அவர்களால் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா அவரை எப்படி வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் நாம் தமிழர் வந்து இதெல்லாம் ஒரு கட்சியாக இதெல்லாம் ஒரு இதுவான்னு கேட்டுட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி அதே வாய்கள் வந்து 2026 நாம் தமிழர் ஆட்சி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சீமான் எடுத்த அந்த ஸ்டாண்ட், நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், எனக்கு எந்த தேசிய கட்சிகளும் சரி எந்த திராவிட கட்சிகளும் கிடையாது, நான் தனித்து தான் இருப்பேன், நான் தமிழ்நாட்டுக்கு தான் இருப்பேன், தமிழ்நாடு மண்ணுக்கு தான் நான் என்னுடைய சேவை செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டில் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறனால தான் அந்த வளர்ச்சி அவருக்கு கிடைச்சிது. இந்த வளர்ச்சி இப்போ உலகம் வந்திருக்காரு. இதே அவர் இடையில மாறி இருந்தார், விஜயகாந்த் அவர்கள் மாதிரி பல அழுத்தங்கள் காரணமாக ஏதோ ஒரு கட்சியில் இணைஞ்சிருந்தார் அப்படின்னா நாம் தமிழர் சின்ன பின்னமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ திரும்பி இதே கேள்வி வந்துருக்கும், நீ தமிழர் நான் தமிழர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தொலைநோக்கு பார்வையோட எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய மகனுக்கே, ஓகேங்களா, லைக்கா நிறுவனத்திடம் தன்னுடைய மகனுக்கே போய் ரெக்கமெண்ட் பண்ணி என் பையனுக்கு வந்து சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாத விஜய் அவர்கள், ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது தன்னுடைய அப்பா மூலமாக அரசியல் வரது எப்படி விரும்புவார்? அது எஸ்ஏசி அவர்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அந்த மன வருத்தம் இருந்துச்சுன்னா அதை பேசி சமாளிக்கணும். ஏன்னா இனி வரப்போகிற காலத்தில் வந்து எஸ்ஏசின்றதை விட மீன்ஸ் விஜய் அவர்களுடைய வெளி வட்டாரத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று சின்ன தப்பு பண்ணாவே அது வந்து விஜய் அவர்களை தாக்கும் அப்படின்னும் போது அவருடைய சொந்த ரத்தமான அப்பாவோ அம்மாவோ ஒய்ஃபோ பசங்களோ வேறு யாருமே வந்து இல்லை சொந்த பந்தங்கள் யார் இருந்து அவரை பற்றி பேசினாலும் அது மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவர் ஓகே, ஆனால் என்னதான் இருந்தாலும் எஸ்எஸ்சிக்கு மயன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து மாறவே மாறாது, அது மாற்றவும் முடியாது அப்படின்றத எஸ்எஸ்சி புரிஞ்சுக்கணும். தன் மகனை
சினிமாவில் கொண்டு வந்து ஒரு ஸ்டார் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், அதை நிறைவேற்றிட்டார் தளபதி அவர்கள். அதே மாதிரி தன் மகனை அரசியலில் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் அதற்கு விஜய் அவர்கள் அவர் கூட துணை புரியல. பட் இருந்தாலும் ஆசை அங்கே தான் போகணுன்றது, அந்த டார்கெட்டை நோக்கி தான் விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கான்ற அந்த புரிதல் எஸ்ஏசி அவர்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அவர் சிஎம் சீட்டில் உட்காந்தா என் மயன் சிஎம் ஆகிட்டான்னு நீங்கள் தான் எஸ்ஏசி சார் சொல்லிக்க போகிறீங்க, நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. நாங்கள் எங்கள் அண்ணன் இருக்காரு, எங்கள் அண்ணன் போய் உட்காந்துருக்காரு, இல்லை அவங்க எங்கள் தம்பி போய் உட்காந்துருக்காங்க, சில பேர் வந்து மாமா போய் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு உறவு முறைக்கு வேணால் நாங்கள் சொல்லிக்கலாமே, பாசத்தை வந்து வெளியில் வந்து காட்டிக்கலாமே ஒழிய எங்களால் வந்து அதற்கு மேலே வந்து விஜய் அவர்கள்ட்ட எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. மயன் தோற்றாலும் உங்கள் மயன், ஜெயிச்சாலும் உங்கள் மயன். அதை மனசில் வச்சுக்கோங்க. அவர் செய்யும் தவறுகளை அவரிடம் நேரடியாக சுட்டி காட்டுங்க. முடியலையா அம்மா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நாங்களாம் அம்மா பசங்க. ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்குங்க. முன்னாடி பேச்செல்லாம் கேட்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அம்மா பேச்சு தான் கேட்போம். உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தால் அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்லுங்கள். இல்லைன்னா கண்ட இந்த மாதிரி மென்டல் ராமசாமி ஆளுங்கள்லாம் வந்து வச்சு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கான இடம் தராதீர்கள் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப், see you all, take care, love you, bye.